பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 14 அதிகாரம் 1 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அதாவது நீங்க குற்றமாய் அவங்கள பார்க்காதீங்க, குற்றமாய் அவங்கள தண்டனையா நீங்க அவங்கள அணுகாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எதுல யார அப்படின்னா விசுவாசத்தில். தேவனை பற்றும் விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கும்போது பல ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தில் நம்ம அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம விசுவாசத்தோடு ஒரு மலையை பார்த்து அகன்று போன்னு சொன்னால் அதுவும் அகன்று போகும். அப்போ விசுவாசத்தினுடைய காரியம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அப்போ விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்றும் வேதம் இன்னைக்கு சொல்லுகிறது. ஸோ விசுவாசிக்கிறவங்க சர்ச்சுக்கு வராங்க, அது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி விசுவாசத்தில் பலவீனமானவர்களும் தேவ சமூகத்தில் இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்களை நீங்க குற்றவாளியா பார்க்காதீங்க. அவங்க பல விதமான குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறபடினால அவர்களை குற்றமாய் நீங்கள் எண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒரு விசுவாசி பலவீனம் அடைகிறான்? தேவனை நம்புறான், தேவன் இருக்கிறார் என்றதை நம்புகிறான். அந்த நம்பிக்கையில பலவீனம் இருக்கு. இயேசுதான் கடவுள், அவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு, அவர் தான் என்னை நடத்துறாரு அப்படின்ற உணர்வு இருக்கு. ஆனா அந்த காரியத்துல ஜெயமா ஜெபம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற அடுத்த கட்டத்தில் அவங்க பலவீனமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த பலவீனம் வருகிறது? ஸோ பயமும் திகிலும் அவருடைய வாழ்க்கையில வரும்பொழுது, பிரச்சனைகள் சில காரியங்கள் பெரிதாய் தோன்றும் பொழுது, இது நிமித்தமா விசுவாசத்தில் அவங்க பலவீனப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வை எதுவா இருக்குன்னா பிரச்சனையை பார்க்குறாங்க, தேவனை விட்டுறாங்க. அந்த திகிலான காரியங்களை பார்க்குறாங்க, தேவனை அண்டி கொள்ளணும், அவரை கெட்டியாக பிடித்து கொள்ளணும்ன்றதை மறந்துடுறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில அப்படிப்பட்டவர்களாக அவர்கள், அதாவது பலவீனமானவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. இயேசுடைய சீஷியனா இருந்த பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அவர் விசுவாசத்துல ஆண்டவருக்கு முன்பதாக அவர் தேவனோடு கூட இணக்கமா இருந்து விசுவாசத்துல தேறினவனாக காணப்பட்டான். ஆனா அவன் விசுவாசியாய் கடைசியில பார்த்தீங்கன்னா அவன் பலவீனப்பட்டவனாய் மாறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போ அவன் பலவீனப்பட்டார் தெரியுமா? நிறைய இடங்களில் அவர் தேவனோடு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஒரு முக்கியமான இடத்துல அவன் பலவீனப்படுகிறான். லூக்கா 22 அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்னன்னா இயேசு கிறிஸ்து இந்த வேளையில சிலுவையில் அடிப்பதற்காக அவரை கெத்செமனே தோட்டத்தில் கைது பண்றாங்க. இப்போ அவரை சிறைப்பிடிக்கும்போது, அவரை பிடிக்கிற நேரத்தில் எல்லா சீஷர்களும் சிதறடித்து ஓடுகிறார்கள். அங்கே பேதுருவும் ஓடி போயிடுறார். ஓடி போனவர் என்ன நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ அவரை இயேசு கிறிஸ்து ஆசாரனுடைய வீட்டுக்கு கொண்டு வரும்போது அவன் தூரத்தில் இருக்கிறான் என்று 54வது வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். இப்போ தூரத்துல நிக்கிறான், அவன் பின் சொல்றான். இயேசு கிறிஸ்து விட்டுட்டு எங்கேயோ தூரமாலாம், அதாவது இயேசுவே வேணான்ட்டு எங்கேயோ தலைமறைவா மாறி போகல. அவர் இயேசு எங்க வச்சிருக்காங்க, அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தூரத்துல, ஏன்னா கூட இருந்தோம்னா நம்மளே பிடிச்சிருவாங்க. அதனால அவன் தூரத்துல நின்றுன்னு ஃபாலோ பண்றான். அந்த ஃபாலோ எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பலவீனமான நினைவுகளோடு, பலவீனமான விசுவாசத்தோடு அவரை பின்தொடர்கிறான். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? ஸோ விசுவாசம் என்ற ஒரு காரியத்துல எல்லாரையும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆனா பிரச்சனை வரும்போது நம்முடைய விசுவாசம் பலவீனப்படுது. இப்பொழுதும் பேதுருக்கு பலவீனப்பட்டதுனால ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். 56வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பு மூட்டுற இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது கிட்ட உற்று பார்க்கிறாள். உற்று பார்த்து நீயும் அவனோடு இருந்தவன் தானே என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது பேதுரு என்ன தெரியுமா சொன்னா, அந்த ஸ்திரீயை பார்த்து, அவனை அறியேன். ஸோ இயேசுவை மரியாதை எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சபிக்கிறான். ஸோ நான் அல்ல என்று சொல்லுகிறான், மறுதளிக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு வேலைக்காரி இடத்துல போய் அவன் இந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். பாருங்க அவனுடைய மனநிலைமை எப்படி மாறி இருக்கிறது. ஆனா இயேசுவை தான் ஃபாலோ பண்றான். இப்ப இயேசு எங்க வச்சிருக்காங்க, அவர் என்ன பண்ண போறாங்க, ஐயோ அவர் நம்மளுடைய தலைவர் ஆச்சே, அவரை இப்ப என்ன பண்ண போறாங்கன்ற அந்த ஒரு பதட்டம், பயம், அந்த பயத்தில் மத்தியில ஃபாலோ பண்றான். ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்துல பலவீனப்பட்டதுனால தான் இந்த மாதிரியான காரியங்கள் உங்கள் வீடுகளில். ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளா இருக்கலாம், உங்களை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் விசுவாசத்துல குறைஞ்சிருக்கலாம், உங்க நண்பர்கள் குறைஞ்சிருக்கலாம். ஸோ அவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க, அவர்களை அணைத்து கொள்ளுங்க, அவங்களை குற்றவாளியாய் நீங்கள் தீர்க்காதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் அழகாய் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குமா அப்படின்னா, பலவீனப்படுகிறோம். காரியத்தை பார்க்கும்போது தான் பலவீனப்படுகிறோம். ஒரு காரியம் நடக்கல, நல்லா போயிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னா கண்டிப்பா நாம எப்படி இருப்போம்னா விசுவாசியாவே பலத்தோட இருக்கிற மாதிரி தெரியும். எப்போ பலவீனம் தெரிகிறதுனா
நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது தான். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சார்ந்து கொள்ளும் போது நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்க, பிரச்சனையை சார்ந்து கொள்ளாதீங்க. ஸோ பிரச்சனையை வீரியத்தை பார்க்காதீங்க, தேவனை பாருங்க, இயேசுவை பாருங்க. உங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார், உங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிறார். அவரை பாருங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்களும் விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறணும், பலவீனப்படக்கூடாது. அதே மாதிரி உங்க பக்கத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த வேளையிலும் ஆண்டவரே பிள்ளைகளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ முதியவர்கள், எத்தனையோ பெரியவர்கள், பலவீனமானவர்கள், சிறியவர்கள் எல்லோருமே ஆண்டவரே ஒரு பிரச்சனை வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது ஆண்டவரே இடறுகிற ஒரு காரியம் வருகிறது ராஜா. அப்பேற்பட்ட மனநிலைமையில பலவீனப்பட்டவர்களை இப்போது அடியேன் ஜெபிக்கிற ராஜா. பலவீனமான சிந்தனைகள், பலவீனமான வியாதி ஆண்டவரே யோசனைகள் எல்லாவற்றையும் பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிற. விசுவாசத்தில் பலப்படட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து வழிநடத்தும். இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படி ராஜா ஏசப்பா, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர் ராஜா. அதன்படியே இந்த பிள்ளைகளை பத்திரப்படுத்தி உம்மண்டையில் வைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.